வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மதிக்கப்படாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. குடும்பம் என்றால் உங்களுக்கு அவ்வளவு உயிர். குடும்பத்திற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று கூறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடகம் ராசியினராகிய நீங்கள் உங்களுடைய சொந்த சுக துக்கங்களை மறந்து குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காகவே வாழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானமும் 4ஆம் இடமான சுகஸ்தானங்களும் பலவீனமடைந்த காலத்தில் நீங்கள் குடும்பத்திற்காக செய்த அத்தனை தியாகங்களும் உங்களுடைய வாழ்க்கையவை கொச்சைப்படுத்திய ஒரு அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாலேயோ சில வருடங்களுக்கு முன்போ அல்லது சில மாதங்களுக்கு முன்போ அல்லது சமீபத்தில் கூட நிச்சயமாக நடந்திருக்கலாம். நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய இளமை, உங்களுடைய சேமிப்பு என எல்லாவற்றையும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் உடன் பிறந்தவர்கள் படிக்க வைப்பதற்காகவும் திருமணத்திற்காகவும் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பீர்கள். ஆனால் காலங்கள் மாறிய பொழுது நீ எங்களுக்கு என்ன பரிதாக செய்து விட்டாய் என்று மிக சாதாரணமாக கேட்டு உங்களுடைய தியாகத்தை பூஜ்ஜியமாக்கிய ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செய்த எல்லா விதமான விஷயங்களும் இப்பொழுது தூக்கி எறிந்துபட்டு பேசக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் காலங்கள் மாறிய பொழுது நீ எங்களுக்காக என்ன செய்துவிட்டாய் என்று மிக சாதாரணமாக கேட்டு உடைய தியாகத்தை அனைவரும் மதிக்காமல் கூட போயிருக்கலாம். இந்த நன்றியற்ற வார்த்தைகள் உடைய நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்து உங்களை நிலைக்குனியவை செய்திருக்கும். ஆனால் என்னுடைய குடும்பமே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேட்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதே போல உறவினர்களின் வார்த்தைகள் உங்களை நிச்சயமாகவே காயப்படுத்தியிருக்கலாம். எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் மனதை பாதிக்காது. ஆனால் சொந்த உறவுகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மனதில் காயமாகவே பதிந்து இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே யார் எந்த ஒரு வார்த்தைகளை கூறினாலும் மறக்க மாட்டீர்கள். அதை மனதிற்குள்ள மட்டுமே தான் வைத்திருப்பீர்கள். அது போலவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வார்த்தைகள் இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அதிகம் மதித்த ஒரு நபரை கோபத்தில் அல்லது தவறான புரிதலில் சொன்ன ஒரு வார்த்தைகளையும் உங்களுடைய இதயத்தை ஆழமாகவே காயப்படுத்தி போட்டிருக்கலாம். அந்த நாளில் நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்த ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் உறவை இழக்க நீங்கள் ஒருபோதும் விரும்பக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் அந்த மௌனங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய புயலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள உறவினர்களின் வார்த்தைகளால் ஆழமான ஒரு மனமானது உடைந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல்கள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் உங்களுக்குள்ள மகிழ்ச்சிகளை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். தன வரவுகள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போகுது. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகளும் இப்பொழுது குறையவோ ஆரம்பிக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவானது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அனுபவ அறிவானது வெளிப்படும். தானிய தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே பிறக்கும். இது மென்மேலும் உடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து நிறுத்தும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்களும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் முற்றிலுமாக இப்பொழுது விலகுவதால் உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் குடிக்கொள்ள போகிறது. கடந்த காலங்களில் இப்போது பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாகவும் நிம்மதியற்ற இருந்த உங்களுடைய வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சியும் குதூகலமும் சிரிப்பொழிவும் நிரம்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது.
குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுடைய தியாகத்தையும் உழைப்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக ஒரு அரணாகவே நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் என்பது மறைந்து அது உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வீக அமைதியவும் சாந்தத்தையும் இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்து உங்களுடைய இல்லத்தில் நிம்மதிகள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக வந்துவிடும். எனவே நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே நீங்கள் போய்விடுவீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். மனதில் பல கேள்விகள் இருக்கும் பொழுது உலகம் முழுவதும் பதில் தேடியும் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அமைதியாக இறைவன் முன் அமர்ந்த அந்த சில நிமிடங்கள் பல வருடங்களாகவே கிடைக்காத நிம்மதிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது தேடி கொடுக்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள், மன அழுத்தங்கள், உறவில் பிரச்சனைகள் இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள்ளவை சோர்வடைய செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதலாகவே அமையும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். நன்றி, வணக்கம். பொழுது நீங்க எங்களுக்காக என்ன செய்துவிட்டாய் என்று மிக சாதாரணமாக கேட்டு உடைய தியாகத்தை அனைவரும் மதிக்காமல் கூட போயிருக்கலாம். இந்த நன்றியற்ற வார்த்தைகள் உடைய நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்து உங்களை நிலைக்குனியவை செய்திருக்கும். ஆனால் என்னுடைய குடும்பமே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேட்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதே போல உறவினர்களின் வார்த்தைகள் உங்களை நிச்சயமாகவே காயப்படுத்தியிருக்கலாம். எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் மனதை பாதிக்காது. ஆனால் சொந்த உறவுகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மனதில் காயமாகவே பதிந்து இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே யார் எந்த ஒரு வார்த்தைகளை கூறினாலும் மறக்க மாட்டீர்கள். அதை மனதிற்குள்ள மட்டுமே தான் வைத்திருப்பீர்கள். அது போலவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வார்த்தைகள் இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அதிகம் மதித்த ஒரு நபரை கோபத்தில் அல்லது தவறான புரிதலில் சொன்ன ஒரு வார்த்தைகளையும் உங்களுடைய இதயத்தை ஆழமாகவே காயப்படுத்தி போட்டிருக்கலாம். அந்த நாளில் நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்த ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் உறவை இழக்க நீங்கள் ஒருபோதும் விரும்பக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் அந்த மௌனங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய புயலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள உறவினர்களின் வார்த்தைகளால் ஆழமான ஒரு மனமானது உடைந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல்கள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் உங்களுக்குள்ள மகிழ்ச்சிகளை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். தன வரவுகள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போகுது. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகளும் இப்பொழுது குறையவோ ஆரம்பிக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவானது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அனுபவ அறிவானது வெளிப்படும். தானிய தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே பிறக்கும். இது மென்மேலும் உடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து நிறுத்தும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்களும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் முற்றிலுமாக இப்பொழுது விலகுவதால் உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் குடிக்கொள்ள போகிறது. கடந்த காலங்களில் இப்போது பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாகவும் நிம்மதியற்ற இருந்த உங்களுடைய வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சியும் குதூகலமும் சிரிப்பொழிவும் நிரம்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுடைய தியாகத்தையும் உழைப்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு